வணக்கம் தமிழ் மக்களை. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், தமிழின் சிறப்புகள். தமிழின் சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. ஓலைச்சுவடிகளை பொறுத்த மட்டில் தமிழ் எழுத்துக்களில் புள்ளி வைக்க முடியாது. என்ன காரணம் என்றால் ஓலைச்சுவடிகள் கிழிந்துவிடும். அதனால் நமது தமிழ் புலவர்கள் சித்தர்கள் என்று அனைவரும் புள்ளி வைத்த எழுத்துக்களை காண முடியாது. அந்த ஓலைச்சுவடிகள் காண முடியாது. எடுத்துக்காட்டாக ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும். மக்கள் என்ற ஒரு வார்த்தையை மககலை என்று தான் ஓலைச்சுவடியில் இருக்கும். அதை நமக்கு எவ்வளவு அருமையாக அச்சடித்து தமிழ் தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்போது எடுத்துக்காட்டாக எவ்வளோ நூல்கள் தமிழில் உள்ளது. எடுத்துக்காட்டாக சங்க இலக்கிய நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு மற்றும் 11 கீழ்கணக்கு நூலான திருக்குறள் மற்றும் நாலடியார், இன்னும் எக்கச்சக்க நூல்கள் உள்ளது. பக்தி பாடல்களான தேவார பாடல் மற்றும் திருவாசகம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் இன்னும் இலக்கண நூல்களான தொல்காப்பியம், காப்பியங்களான சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இன்னும் எக்கச்சக்க நூல்கள் உள்ளது. அந்த நூல்கள் நமக்கு எவ்வளவு அருமையாக புள்ளி வைத்த எழுத்துக்கள் கொடுத்துள்ளார்கள். 10,000 பாடல்கள், இன்னும் எக்கச்சக்க பாடல்கள் உள்ளது. அவ்வளவு அருமையாக நமது தமிழ் அறிஞர்கள் அவ்வளவாக நமக்கு புள்ளி வைத்த எழுத்துக்களாக கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது தமிழின் வளர்ச்சியை கண்டு எப்படி மெய்சிலிருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொரு எழுத்தும் தமிழில் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. தமிழின் சிறப்புகள் இன்னும் எக்கச்சக்கமாக உள்ளது. அதனை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நமது தமிழின் சிறப்புகளை பார்க்கலாம். நன்றி தமிழ் மக்களே.